ಹೆಂಗ್ ತಿಂತಾರೆ ಅಂತ ಒಂದು ತಮಿಳಾಡಿದೆ. பறையர் வீட்டு குழம்பு செட்டி, ஈரல், ரத்தம், குடல், எலும்பு, துறப்பு, தொடை, ஜவ்வு, மூளை, வால், சோரட்டி, மார்க்கண்டத்தின் மகிமை அத்துபடியானதால் ஆத்தாவே சென்று ஒரு வாழ் தூக்கு செட்டியோட மாடொருக்கும் கண்மாய்க்கு கறி எடுக்கும் நாளெல்லாம் வீட்டில் கோலாகலம் தான். ஐயா சுட்டு ஊதி தரும் சோரட்டி சுவையோடு ஒவ்வொரு முறையும் ஊதி கொடுப்பார். அவர் தோட்டியாய் வாழ்ந்த கதைகளில் ஒன்று. வெந்து மிதுக்கும் குழம்பின் வாசம் பறைசாட்டும். அப்பாவை விட அம்மா கை தேர்ந்தவிடன. உறிஞ்சி வீச இருக்கும் எலும்புக்காக வாய் நீர் ஒழுங்க வாராற்றி பலவர்க்கும் வீட்டு செவரையும் கருப்பணும். தட்டில் முட்டி எலும்பு தட்டி மூஞ்சியை எடுக்க அவக்கரித்துக் கொண்டிருப்பேன் நான். கோமாதாவில் குடிகொண்ட 33 தேவதர்களும் அம்மா மூட்டிய நெருப்பில் சூடு புறக்காமல் பதறிக் கொண்டிருப்பார்கள்.